ஹாய் கைஸ். இன்னைக்கு இந்த ட்ராமாவுடைய 8th எபிசோட தான் பார்க்க போறோம். ட்ராமாவுடைய ஸ்டார்டிங்லேயே ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கிறதா நினைச்சு அவர் மனசுல என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு. இத்தனை வருஷமா அவர் சொல்லாம இருந்த எல்லா ஃபீலிங்ஸையும் சொல்லிடுறாரு. இவர் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனா இவர் பேசின எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் தூங்குற மாதிரி எல்லாத்தையும் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுனே தெரியல. இன்னொரு பக்கம் வெளியே உட்காந்துருக்கிற நம்ம ஹீரோ அந்த பாக்ஸை ஓபன் பண்ணி பாக்குறாரு. அந்த பாக்ஸை எப்படி வாங்கினாரு அப்படிங்கறத காமிக்கிறாங்க. நிறைய நாள் கேம் விளையாண்டாதான் அந்த 100 காயினை நம்ம கலெக்ட் பண்ண முடியும். அதுவும் அதுல ஜெயிச்சா மட்டும்தான் முடியும். இருந்தாலும் ஹீரோ அதை பண்றாரு. நினைச்ச மாதிரியே அதுல வின் பண்ணி காசை கொண்டு போய் கொடுத்து அதை வாங்கிடுறாரு. இப்போ அந்த பாக்ஸுக்குள்ள ஹீரோ வச்சிருக்கிற ஒரு ரிங் எடுத்து வைக்கிறாரு. ஆக்சுவலா அந்த ரிங் குடிபோதையில 2 பேரும் ஸ்டார்டிங்ல கல்யாணம் பண்ணிருப்பாங்க இல்லையா? அப்போ ரோட்டு கடையில விற்கிற ஒரு மோதிரத்தை நம்ம ஹீரோயின் கேட்டிருப்பாங்க. அதை நம்ம ஹீரோ வாங்கி கொடுத்துருப்பாரு. ஆனா ஹீரோயின் அடுத்த நாளே தெளிவான உடனே அந்த மோதிரத்தை தூக்கி எரிஞ்சிருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோ என்ன பண்ணிருக்காருன்னா, அன்னைக்கு ஹீரோயினும் ஹென்ரியும் ஒன்னா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ உள்ள வந்திருப்பாரு இல்லையா? அன்னைக்கு இவங்க 2 பேரும் குடிச்சு மட்டையானதுக்கு அப்புறமா ஹீரோ அந்த ரிங்கை தேடி கண்டுபிடிச்சு எடுத்திருப்பாரு. அதை இப்போ அந்த பாக்ஸுக்குள்ள வைக்கிறாரு. ஆனா இனிமே எப்பவுமே இதை ஹீரோயின் கிட்ட கொடுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் பாக்கெட்லயே வச்சுக்கிறாரு. இன்னொரு பக்கம் இந்த ஹென்றி பாத்தீங்கன்னா ஹீரோயின் கூட ஹீரோ இருக்கிறதுனால அவரால் நிம்மதியாவே இருக்க முடியல. சோ உடனே கார் எடுத்துட்டு அங்க கிளம்பிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் இப்ப ஹீரோ சொன்ன எல்லா விஷயத்தையும் நினைச்சு பாத்துட்டு இருக்காங்க. டக்குன்னு ஹீரோ உள்ள வர சத்தம் கேட்ட உடனே அவங்க மறுபடியும் தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க. அவரு உள்ள வந்துட்டு ஹீரோயின் தலையில கை வச்சு பாக்குறாரு. ஃபீவரா இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி பாக்குறாரு. அப்பதான் அவர் நோட் பண்றாரு ஹீரோயின் நெத்தியில ஒரு சின்ன காயம் இருக்கிறது. உடனே அந்த காயத்துக்கு பேண்டேஜும் போட்டு விடுறாரு. ஹீரோயினுக்கு சுத்தமா தூக்கமே வரல. நம்ம ஹீரோவா நல்லா தூங்கிடுறாரு. இதனால அவர் பாக்கெட்ல வச்சிருந்த அந்த பாக்ஸும் கீழே விழுந்துருது. நெக்ஸ்ட் டே மார்னிங் எல்லாம் நார்மல் ஆனதுக்கு அப்புறம் கிளம்பி ஊருக்கு போலாம் அப்படின்னு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹென்றி வந்துடுறான். இப்ப 3 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோக்கும் ஹென்ரிக்கும் அடிக்கடி முட்டிக்குது. உனக்கு எந்த சாப்பாடு பிடிக்குமா அப்படின்னு ஹென்றி ஹீரோயினுக்கு எடுத்து வச்சா ஹீரோ உள்ள நுழைஞ்சு அது அவளுக்கு ரொம்பவும் பிடிக்கும் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு ஹென்ரிய கடுப்பேத்திட்டு இருக்காரு. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஹென்றி ஹீரோயினை கூட்டிட்டு போயிடுறாரு. ஹீரோக்கு இதெல்லாம் பார்க்க கஷ்டமா இருந்தாலும் அவரால் எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா ஹீரோயினுக்கும் இதுதானே பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறாரு. ஜூசியை காமிக்கிறாங்க. ஆபரேஷன் முடிஞ்சு இப்போ இன்னும் ஹாஸ்பிட்டல் தான் இருக்காங்க. பட் ரொம்பவும் ஃபீல் பண்றாங்க. ஏன்னா பிரஸ்ட்டை ரிமூவ் பண்ணதுனால இப்போ தான் ஒரு பெண்ணாவே உணரல அப்படின்னு நினைச்சிட்டு ஃபீல் பண்றாங்க. அவங்களால சரியா சாப்பிடவும் முடியல. இத பக்கத்து பெட்ல இருக்கிற ஒரு ஆன்ட்டியும் கவனிக்கிறாங்க. வந்துட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாருமா, நீதான் அப்படி யோசிக்கிற, ஆனா உன்னை சுத்தி இருக்கிறவங்க அப்படி யோசிக்கவே மாட்டாங்க. ஏன் உன் பையனுக்கு நீதான் அம்மா, இது என்னைக்கும் மாறாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கிற விஷயத்த வெளியே இருந்து ஜூசியோட ஹஸ்பண்ட் கேட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு இன்னமும் தைரியம் வரல ஜூசி கிட்ட பேசுறதுக்கு. இப்போ இவங்கள காமிக்கிறாங்க. ஹீரோயினும் சொல்றாங்க, நேத்து நாங்க சீக்கிரமாவே வரலாம் தான் இருந்தோம். ஆனா திடீர்னு ஸ்னோ பெஞ்சதுனால எங்களால வர முடியல. எனக்காக வந்ததுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவரு முன்ன நடந்த விஷயத்த இழுக்கிறாரு. நானும் என் எக்ஸ் ஒய்ஃபும் பேசுறதுக்கே நீ சண்டை போட்ட. அதை பாக்குறதுக்கு உனக்கு எவ்வளவு ஹர்ட்டிங்கா இருந்துச்சோ அதே மாதிரிதான் இப்ப எனக்கு கஷ்டமா இருக்கு. இதுல நீங்க ஹர்ட் ஆகிறதுக்கு எதுவுமே இல்ல. நாங்க 2 பேரும் ஸ்கூல் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறாங்க. அதுதான் நானும் சொல்றேன். நீங்க வெறும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். உன் மனசுல நான் மட்டும்தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு இன்டைரக்டா சொல்லிட்டு போயிடுறாரு. இப்ப ஹீரோயின் ஹீரோ சொன்னது எல்லாத்தையுமே யோசிச்சு குழப்பிட்டு இருக்காங்க. கடைசியா ஹீரோ மேல இருக்கிற ஃபீலிங்ஸ் எல்லாம் தப்பு அப்படின்ட்டு ஹீரோ போட்டு விட்ட பேண்டட கழட்டி வச்சிடறாங்க. இந்த பக்கம் கார்ல போயிட்டு இருக்கிற நம்ம ஹென்றி ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறாரு. பாஸ்ட்ல ஹீரோவுடைய கேர்ள் ஃப்ரெண்ட இவரும் லவ் பண்ணிருப்பாரு. அத அந்த பொண்ணு கிட்ட சொல்லும் போது அவ அதை ரிஜெக்ட் பண்ணிருப்பா. இங்க பாரு, நம்ம 2 பேரும் வெறும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான், எனக்கு ஹீரோவை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. திரும்ப திரும்ப ஹீரோ நம்ம வழியிலே வந்துட்டு இருக்கானே அப்படின்ட்டு கோவப்படுறாரு. இன்னொரு பக்கம் இந்த லேடி ரிப்போர்ட்டர் அவங்களோட ஒர்க்கை குவிட் பண்ண போறாங்க போல. ஹீரோவும் கேக்குறாரு, எதுக்காக குவிட் பண்ற, ஒருவேளை என்னாலயா அப்படின்னு கேட்க, ஒரு விதத்துல அதுவும் தான் காரணம். இங்கேயே இருந்துட்டு உன்னையும் கஷ்டப்படுத்திட்டு என்னையும் கஷ்டப்படுத்த விரும்பல, நான் எல்லாத்தையும் மறக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அவங்க டெஸ்க்ல இருக்கிற எல்லா விஷயத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்க சிஸ்டம்ல பாக்குறாங்க ஹீரோயினை பத்தின நியூஸ் இன்னும் போஸ்ட் பண்ணாம தான் வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் இதை நம்ம வச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னு அதை டெலிட் பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சேனை காமிக்கிறாங்க. அவன் கையில 2 டிக்கெட்டை வச்சுட்டு ஒரு விஷயத்த யோசிக்கிறான். ஒரு தடவை ஹீரோயினால நடக்க முடியாதப்போ ஹீரோ தான் தூக்கிட்டு போயிருப்பாரு. இத சேனும் கவனிச்சிருப்பான். இது நாள் வரைக்கும் தன்னோட அப்பா எந்த பொண்ணுகிட்டயும் இவ்வளவு க்ளோஸா இருந்தது இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த டிக்கெட் எடுத்துட்டு போயிட்டு ஹீரோயின் கிட்ட கொடுக்குறான். அன்னைக்கு வாலண்டியர் ஒர்க்குக்கு என் கூட சேர்ந்து நீங்க ஒர்க் பண்ணீங்க, அதுக்கு தேங்க்ஸ் சொல்ற விதமா தான் இந்த டிக்கெட். இதுல 2 டிக்கெட் இருக்கு. நானும் வரலான்னு தான் பார்த்தேன், ஆனா எனக்கு டியூஷன் இருக்கு, வேணும்னா எங்க அப்பாவை கூட்டிட்டு போங்க, அவர் ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோயின் ஆல்ரெடி குழப்பத்துல இருக்காங்க. இதுல மறுபடியும் ஹீரோவோட பேச்சா அப்படின்ட்டு, இல்லப்பா நானும் இப்ப ஃப்ரீ இல்ல, சோ இந்த டிக்கெட்டை நீ வேற யாருக்காவது கொடுத்துரு அப்படின்ட்டு அதை ரிட்டர்ன் சேன் கிட்டே கொடுத்துட்றாங்க.
ஆபீஸ்ல காமிக்கிறாங்க. லேடி ரிப்போர்ட்டரோட இடத்துல இப்ப வேற ஒரு பொண்ணு உட்காந்துருக்கா. அவங்க கம்ப்யூட்டர் செக் பண்ணிட்டு இருக்கிறப்போ அவங்க டெலீட் பண்ண எல்லாத்தையுமே ட்ராஷ்ல போய் பாத்துறாங்க. ஹீரோயினோட போட்டோவை மேனேஜரை கூப்பிட்டு காமிக்கிறாங்க. கட் பண்ணா ஹீரோ இப்போ பிளைண்ட் டேட் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காரு. அதாவது இவரோட டேபிள்ல இவர் மட்டும் தான் இருப்பாரு. பட் இவரை சுத்தி நிறைய பொண்ணுங்க இருப்பாங்க. இவருக்கு யார பிடிச்சிருக்கோ அவங்கள டேட் பண்ணலாம். பட் ஹீரோவை சுத்தி இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் ஒவ்வொரு டைப்ல இருக்காங்க. ஹீரோவால இது எப்படி மேனேஜ் பண்றதுன்னு கூட தெரியல. அதனால சிரிச்சு சமாளிச்சிட்டு இருக்காரு. அதுலயும் ஒரு பொண்ணு, நீ என்னோட டைப் தான், என் கூட டேட் பண்ணு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கா. இவரு படுற கஷ்டத்தை ஹீரோயினுக்கு புரிய வைக்க ட்ரை பண்றாரு. அதுவும் சிரிச்சுக்கிட்டு. ஹீரோயினும் சிரிச்சுக்கிட்டே சமாளிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு வந்த பேர் கூட நின்னு போஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. பாவம் நம்ம ஹீரோக்கு தான் 5 பொண்ணுங்க வந்திருக்காங்க. ஒவ்வொரு பொண்ணு கூடயும் ஒவ்வொரு போஸ கொடுத்துட்டு இருக்காரு. எப்படி இருந்தா என்ன இப்படி நிக்க வச்சிட்டீங்களேடா அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காரு. சோ ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹீரோயின் கிட்ட ஒருத்தவன் தான் சண்டை போட்டுட்டு இருக்கான். ஆக்சுவலா இவங்க கம்பெனில ரெக்கமெண்ட் பண்ண ஒரு பொண்ணு தான் இவன் டேட் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஆனா அந்த பொண்ணு இவங்க கிட்ட இருக்கிற எல்லா காசையும் அடிச்சுக்கிட்டு ஓடி போயிருக்கா போல. எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம், இதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். ஒருவேளை நீங்க தான் அதுக்கு பாசோ, பொண்ணுங்களை அனுப்பி எங்களை மாதிரி நல்லவங்களோட காசெல்லாம் அடிச்சுட்டு வர சொல்லிருப்பீங்களோ. இப்படி அவன் வாய்க்கு வந்த மாதிரி பேச நம்ம ஹீரோயினும் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஆனா அவன் இன்னும் ரூடாவே பேச ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோயின் இவங்கட்டெல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு அப்படின்னு கிளம்புறாங்க. ஆனா ஹீரோயின் அவன் ஸ்டாப் பண்ணி மிரட்டிட்டு இருக்கான். கரெக்டா ஹீரோவும் வந்துட்டு அவன் கையை பிடிச்சு முறுக்குறாரு. எவ்வளவு தைரியம் இருந்தா அவன் மேல கை வச்சிருப்ப. நீ ஏன் ஒரு கதையை உருவாக்கி இது எல்லாத்துக்கும் இவங்க தான் காரணம்னு சொல்லுவ? இது எல்லாத்தையும் நாங்க நம்பணுமா? இப்போ நீ நடந்துகிட்ட விஷயத்த மட்டும் போலீஸ் கிட்ட சொன்னா அப்புறம் நீ உள்ளதா இருக்கணும். ஏமாந்தது நீ, இதுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, ஒழுங்கா ஓடிடு அப்படின்னு மிரட்டுறாரு. அவனும் நான் லீகலா பாத்துக்கிறேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பிடுறான். அப்புறம் ஹீரோ திரும்பி நீ ஓகே தானே அப்படின்னு கேக்குறாரு. ஓகே தான் அப்படின்னு தலையாடுறாங்க. ஹீரோயின் தனியா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும் போது எதிரில இருக்கிற ஒரு மீன் தொட்டில இருந்து ஒரு மீன் பேசுது. அதுவும் நம்ம ஹீரோடைய ஃபேஸ்ல. ஹீரோயினை பார்த்து கோல்டு ஃபிஷ் அப்படின்னு கூப்பிடுது. சின்ன வயசுல ஹீரோ எப்படி கூப்பிடுவாரோ அந்த மாதிரி. என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் பாத்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே என்னோட இல்யூஷன் தான். அங்க ஒர்க் பண்ற லேடி கிட்டையும் இனிமே இந்த மீன் தொட்டி இங்க இருக்க கூடாது, இதை வேற இடத்துக்கு மாத்துங்க அப்படின்ட்டு கிளம்புறாங்க. அதே பொண்ணு ஹீரோயின் கிட்ட நீங்க ரொம்ப டயர்டா இருப்பீங்க, இதை சாப்பிடுங்க அப்படின்னு கொடுக்குறா. அதை பிரிச்சு பார்த்தா கோல்டு ஃபிஷ்ல ஒரு பன் இருக்கு. அதை பார்த்துட்டு அவங்க பதறி போயிடுறாங்க. என்னாச்சு மேடம் அப்படின்னு அந்த பொண்ணு கேக்குறா. நிமிர்ந்து பார்த்தா அந்த பொண்ணோட இடத்துல நம்ம ஹீரோ இருக்கிற மாதிரி தோணுது. எனக்கு மீன் வேணா ஒண்ணு வேணா இதை எடுத்துட்டு போ அப்படின்ட்டு அந்த பொண்ணை அனுப்பிட்டு எனக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு புலம்புறாங்க. வீட்டுல சாப்பிட்டுட்டு இருக்கிற நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஒரு போன் கால் வருது. இன்னைக்கு ஒரு பிளைண்ட் டேட்டுக்கு போயிட்டு வந்திருப்பாரு இல்லையா, அதுல ஒரு பொண்ணு கூட ஹீரோவை அப்ரோச் பண்ணிருப்பால, அந்த பொண்ணு தான் இப்ப ஹீரோவை பார்க்கணும், நீங்க இந்த இடத்துக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் இதுல எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே இல்ல, தன்னோட பையனுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இல்லங்க என்னால இப்ப வர முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. ஆனா அந்த பொண்ணு ரொம்பவும் ஓவரா பேசிட்டு இருக்கா. நீங்க பாருங்க, நான் ஆல்ரெடி உங்களை பத்தி எல்லாம் விசாரிச்சிட்டேன். இன்னைக்கு உங்க கூட உட்கார்ந்திருந்த எல்லா பொண்ணுங்களுக்குமே காசு கொடுத்துருக்கீங்க, என்ன மட்டும் டேட் பண்ணாதீங்க அப்படின்னு. இப்ப மட்டும் நீங்க டேட் பண்ண ஒத்துக்கல அப்படின்னா மத்த கிளைண்ட்டை விட எனக்கு நீங்க அதிகமா பே பண்ணணும் அப்படின்னு சொல்ல, என்னமா நீ ஓவரா பேசிட்டு இருக்க, என்னாலாம் உன்னை மீட் பண்ணவும் முடியாது, காசு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இது ஹீரோயின் கிட்டே போய் சொல்லுவோம் அப்படின்னு கதவை வேகமா ஓபன் பண்ணிட்டு வர ஹீரோயின் இப்படி நிப்பாங்களா, ஹீரோ பார்த்து பயந்துடுறாரு. நான் பயந்தே போயிட்டேன், ஏன் இப்படி நிக்கிறேன்னு கேக்குறாரு. ஆனா அவங்களும் ஹீரோ முறைச்சு பார்த்துட்டே இருக்காங்க. ஹீரோவும் சொல்ல வராரு, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்ல, ஆனா அவங்க ஹீரோ சொல்றதை எதுவுமே கேட்காம உள்ள போயிடுறாங்க. ஆக்சுவலா ஹீரோ அந்த டேட்டிங் விஷயத்த பத்தி தான் சொல்ல வந்திருப்பாரு. ஆனா நம்ம ஹீரோயின் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, முக்கியமான விஷயம்னா கண்டிப்பா ப்ரொபோஸ் பண்ண போறான் அப்படின்ட்டு தான் உள்ள வந்திருப்பாங்க. அவங்க உள்ள வந்தது மட்டும் இல்லாம ரூம் முழுக்கவும் ஹென்ரியோட போட்டோஸ் இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு கண்ணை மூணா அப்பவுமே நம்ம ஹீரோவுடைய குரல் கேக்குது. எங்கடா வருது அப்படின்னு திரும்பி பார்த்தா ஹீரோயின் வளர்க்குற நாய்க்குட்டி கிட்ட இருந்து சவுண்ட் வருது. ஐயோ இப்போதைக்கு இந்த நோய் சரியாகாது போலியே அப்படின்னு அவங்க டயர்ட் ஆயிடுறாங்க. ஹென்றி கிட்ட போன் பண்ணி பேசுவோம் அப்படின்னு கால் பண்ணா அங்க அவனுக்கு உடம்பு சரியில்லை போல. கட் பண்ணா நம்ம ஹீரோயின் அங்கதான் இருக்காங்க. அவர் சாப்பிடுறதுக்காக கஞ்சியும் சூப்பும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. வெஜிடபிள்ஸை கட் பண்ணிட்டு இருக்கும் போது விரல கட் பண்ணிடுறாங்க. அதே அவங்க பெருசா எடுத்துக்கல. ரெடியானதோ அது ஹென்றி கிட்ட கொடுத்து சாப்பிட சொல்றாங்க. அவனும் ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பட் ஹீரோயின் அவங்க கையில இருக்கிற அந்த காயத்தையே தான் பாத்துட்டு இருக்காங்க. ஹென்றி கிட்ட இருந்து ஒரு சின்ன அக்கறை இது மூலமா வராதா அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. ஆனா அது கடைசி வரைக்கும் நடக்கவே இல்லை. நெக்ஸ்ட் டே மார்னிங் கூட ஹென்ரியோட வீட்டுக்கு முன்னாடி தான் நிக்கிறாங்க. ஆனா காய்ச்சல் சரியானதுனால ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கான் போல. அவனும் போன் பண்ணி சொல்றான் நான் சரியாயிட்டேன் அப்படின்னு. அட இதை நீங்க முன்னாடியே சொல்லிருக்க கூடாதா, உங்க வீட்டு முன்னாடிதான் இப்போ இருக்கேன், உங்களுக்காக சூப்லாம் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, சரி நான் என் டோர் கோட சொல்றேன், உள்ள போய் அதை வச்சிரு அப்படிங்கிறான். இவங்களும் உள்ள வந்துட்டு அதெல்லாத்தையும் வச்சுட்டு கிச்சனுக்கு போய் பார்த்தாதான் தெரியுது நேத்து இவங்க செஞ்ச அந்த கஞ்சிய இவர் சாப்பிடவே இல்லை, அப்படியே வச்சுட்டாரு. அதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க.
அதுலயும் அவங்க இன்னைக்கு ஹீல்ஸ் வேற போட்டு வந்திருக்காங்க போல. நடக்கவே முடியல, கால்ல காயம் இருக்கு. அப்ப ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறாங்க. ஒரு நாள் இவங்க 2 பேரும் சேர்ந்து நடந்து போயிட்டு இருக்கும் போது கூட இவங்க இதே மாதிரி ஒரு ஹீல்ஸ் தான் போட்டிருப்பாங்க. அவங்களால நடக்கவே முடியல. ஆனா பக்கத்துல இருக்கிற ஹென்றி இதை கவனிக்கவே இல்ல. அப்ப அவருக்கு ஒரு போன் வருது. ஹாஸ்பிட்டல்ல ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு சொல்ல உடனே வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு ரொம்ப வேகமாவே போயிருப்பான். அன்னைக்கு அவங்களுக்கு அது ரொம்ப வலிச்சிருக்கும். ஏன் நொண்டி நொண்டி கூட நடந்திருப்பாங்க. ஆனா கொஞ்சம் கூட அதை கவனிச்சிருக்க மாட்டாரு. இது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு லிஃப்ட்டுக்கு போனா கரெக்டா ஹீரோ அங்க இருக்காரு. ஹீரோயின் கையில இருக்கிற அந்த பேண்டட நம்ம ஹீரோ பாத்துறாரு. உனக்கு மறுபடியும் அடிபட்டுருச்சா, நீ எப்பவுமே இப்படிதானா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. இப்போ லிஃப்ட்டும் ஓபன் ஆகிருது. ஹீரோ வெளியே போறதுக்கு முன்னாடி உனக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த ஷூவை போடு அப்படின்ட்டு போறாரு. இவங்க ஹீல்ஸ் போட்டு நிக்க முடியாம கஷ்டப்படுறதையும் இவர் கவனிச்சிருக்காரு. ஹீரோயினுக்கு இது ரொம்பவும் ஷாக்கா இருக்கு. இந்த விஷயத்த ஹீரோயின் யாருக்கிட்ட எதிர்பார்த்தாங்களோ அவர்கிட்ட இருந்து வரல. இது எல்லாமே ஹீரோ நோட் பண்ணி சொன்னதுனால ஹீரோயின் ரொம்ப கன்ஃபியூஸா இருக்காங்க. கட் பண்ணி ஆரனையும் மீயும் காமிக்கிறாங்க. 2 பேரும் குடிச்சிட்டு இருக்காங்க. இப்பவும் மீ அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியே வர முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. என்னன்னு ஏமாத்துறவனுக்காக இன்னும் ஃபீல் பண்ணிட்டு இருக்க, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, எல்லாத்தையும் மறக்கணும்னா என் கூட வா அப்படின்ட்டு ஒரு கிளப்புக்கு கூட்டிட்டு போறாங்க. எல்லாத்தையும் மறந்துட்டு டான்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்ல மீயும் சரின்ட்டு டான்ஸ் பண்றாங்க. ஆனா அது அவங்களுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. ஆனா ஆரன் அப்படி கிடையாது. டிஜே கிட்ட மியூசிக்க மாத்த சொல்லிட்டு பயங்கரமா ஆடிட்டு இருக்காங்க. இவங்க பண்ற டான்ஸ பார்த்து கீழே எல்லாருமே கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. அதுலயும் ஏரன் நம்ம மீய பார்த்து நீயும் வா அப்படின்னு கூப்பிட, ஐயோ இவ நம்மளையும் அசிங்கப்படுத்த பாக்குறாளே அப்படின்ட்டு கூட்டத்திலேயே நழுவிட்டு இருக்காங்க. அப்போ டக்குன்னு ஸ்லிப் ஆகி விழ அப்ப ஒருத்தர் வந்து பிடிக்கிறாரு. மீக்கு அவரை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சு போயிருது. இப்போ மீ தலையில காயத்தோட வெளியே உட்காந்துருக்காங்க. மீய கீழே விழாம கேட்ச் பண்ணான் இல்லையா, அவன் கடைக்கு போயிட்டு அவங்களுக்கு மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்து போட்டு விடுறான். பார்க்க மீய விட சின்ன பையன் மாதிரி தான் தெரியுது. இவனோட பேரு கெய்ட். அண்ட் இந்த விஷயத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இதை கேட்டு ஃப்ரெண்ட்ஸும் சந்தோஷப்படுறாங்க. ஆனா மீக்கு தான் பட் பார்க்க அவன் என்ன விட சின்ன பையன் மாதிரியே இருக்கே, இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்க ஆர்னு சொல்றாங்க, இங்க பாரு உனக்கு ஒன்னும் அவ்வளவு வயசுலாம் கிடையாது, உன் லுக்கை சேஞ்ச் பண்ணாலே நீ மாறிடுவ அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இந்த லேடி ரிப்போர்ட்டர் லேப்டாப்ல இருந்து நம்ம ஹீரோயினோட போட்டோவை பார்த்திருப்பாங்க இல்லையா, அதை இப்போ பப்ளிஷ் பண்ணிடுறாங்க. இதை ஹீரோ பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாரு. உடனே ஹீரோயினுக்கு போன் பண்றாரு. நீ எங்க இருக்க அப்படின்னு கேட்க நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. வெளியே வந்துடாத, அங்கேயே இரு, நான் வரேன் அப்படின்னு காலை கட் பண்றாரு. ஹீரோயினுக்கு ஒன்னும் புரியல. அப்பதான் அவங்க போன் எடுத்து பாக்குறாங்க. இன்னைக்கு ஹை நியூஸே நம்ம ஹீரோயினோட தான். செஃப்க்கும் ஹானாக்கும் நடுவுல நம்ம ஹீரோயின் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பரப்பிடுறாங்க. இது ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி பரவுது. மக்கள் எந்த பார்வையில பாக்குறாங்கன்னா, ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா அந்த செஃப், இவனும் அந்த ஹானாவும் டேட் பண்ணிட்டு இருக்கப்போ இவங்களுடைய ரிலேஷன்ஷிப்குள்ள ஹீரோயின் தான் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பரவிடுது. இதனாலேயே இந்த ஹானாவுடைய ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரும் ஹீரோயினை அட்டாக் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் இத பத்திலாம் எனக்கு எந்த கவலையும் இல்ல அப்படின்னு முன்னாடி போக அந்த இடத்துக்கு வர நம்ம ஹீரோவும் ஸ்டாப் பண்றாரு. என்ன நினைச்சிட்டு அங்க போயிட்டு இருக்க, அங்க இருக்கிற எல்லாருமே உன்னை கஷ்டப்படுத்துவாங்க, சோ இப்ப நீ வெளியே போறது சேஃப் கிடையாது, ஏன் கூடவா அப்படிங்கிறாரு. ஆனா ஹீரோயின் கையை தட்டி விட்டுட்டு இது என்னோட பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன், இதுல நீ தலையிடாத அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் சரின்ட்டு வெளியே வராரு. ஆனா அங்க இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் இந்த ஹீரோயின் எவ்வளவு கேவலமானவளா இருக்கா, அவ வெளியே வந்ததுக்கு அப்புறம் நம்ம யாருன்னு காமிக்கிறோம். அவங்க எல்லார் கையிலயும் முட்டை, தக்காளி, கல்லு அப்படின்னு நிறைய வச்சிருக்காங்க. அவ இப்ப பார்க்கிங்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடுறாங்க. ஹீரோயினை பார்த்த உடனே எல்லாருமே ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் பயந்து போய் நின்னுட்டு இருக்க கரெக்டா நம்ம ஹீரோ அங்க வந்துடுறாரு. ஹீரோயின் மேல எந்த அடியும் படாத மாதிரி இவர் நின்னுக்கிறாரு. எல்லா அடியும் இப்ப இவர் மேலதான் விழுந்துட்டு இருக்கு. அதுலயும் சில பேர் கல்லெல்லாம் தூக்கி எறியறாங்க. இதனால ஹீரோட முகத்திலயுமே காயம் ஆகுது. அப்பவுமே ஹீரோயினை விட்டு நகராம அப்படியே நின்னுட்டு இருக்காரு. இப்படி இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. அடுத்து என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பாத்திரலாம். அடுத்த வீடியோல நான் உங்களை பாக்குறேன். அடில் தன் டாடா ஃப்ரம் இட்ஜஸ்டி.